ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன தலைவர் பார்த்து கேட்டிங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? அந்த வயசில் கூட ரொம்ப நல்லா ஆடுறாரு இல்லையா? அந்த வயசுலலாம் 75 நல்லா ஆடுறாரு. ஸோ நம்ம கையிலலாம் அது மாதிரி ஆட முடியுமா? அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியுமா? கொஞ்சம் டவுட் தான் இல்லைங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு புது விளாக், புது விளாக் போட போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். மலேஸ்வரம் 18th கிளாஸ் கொஞ்சம் சொல்லுங்க. மலேஸ்வரம் 18th கிளாஸ் கேஇஏ அப்படின்னா என்ன? என்ன டிபார்ட்மெண்ட்டு? காலேஜ்னு சொல்லுங்க. சரி, ஓகே. இந்த மலேஸ்வரம் வந்து கேஇஏ எக்ஸாம் ஏதோ எழுதிச்சு. ஸோ அதுக்கு வந்து ரிசல்ட் பார்க்க போயின்னு வரேன். ஓகேவா? ஓகே, வாங்க ப்ளீஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கரிஷ்மா அந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ஏதோ ஒரு நேல் பாலிஷ் கச்சிடுச்சு காரில். இந்த நேல் பாலிஷ் மேலே தான் மூடுது. இது இப்போ வீடியோ மேலே மூடு இல்லை. ஓகேவா? இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம வந்து 18 கிராஸ் ஏதோ என்ன டிபார்ட்மெண்ட் மாதிரி கரெக்டாக சொல்லு. அம்மணி காலேஜ். அம்மணி காலேஜ் போயிருக்கிறோம். கரிஷ்மா ஒரு எக்ஸாம் எழுதிச்சு. அவங்க சொல்லுவாங்க என்ன எக்ஸாம் எழுதுன்னு சொல்லுமா. MBA PGCET எக்ஸாம். ஜோரா சொல்லு, கேட்கல அவங்களுக்கு. ஜோரா சொல்லு, சொல்லுமா. GCET எக்ஸாம். ஐயோ, எங்களுக்கு தெரிலங்க, அவ்வளோ படிக்கல நான். ஸோ பொண்ணு படிச்சுன்னுக்குது, MBA போகிறதுக்கு எக்ஸாம் எழுதிக்குது. ஸோ அதோடைய ரிசல்ட்டு ஆன்லைனில் வரல. ஸோ அந்த ரிசல்ட் வாங்கிறதுக்காக மேடம் என் வேலையெல்லாம் விட்டுட்டு மேடம் கூட்டின்னு போயிருந்தாங்க. ஸோ போகிற வழியில் வந்து அப்படியே அபிஷேக்கை கூட்டினேன். ஸ்ட்ரைட்டு 18 கிளாஸ் போக வேண்டியது தான். அங்கே 18 கிளாஸில் போயிட்டு ரிசல்ட் பார்க்கலாம். மேடம் ஃபஸ்ட் ரேங்க் வந்துக்கிறாங்களா இல்லை எப்படி லாஸ்ட் ரேங்க் வந்துக்கிறாங்களான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி லாஸ்ட் ரேங்க் வர சான்ஸ் இல்லை. ஒரு சென்ட்ரல் ரேங்க் வந்துருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மிடில் பார்க்கலாம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்கிறான். கை என்ன பண்ணுறது என்ன செய்யுதுன்னு பார்த்துன்னு வந்துருக்குறான். எவ்வளோ ஹைட் ஆகலாம் பாருங்களேன். என்ன விஷா, நாளைக்கு லீவா? மம்மி சொன்னாங்க லீவுன்னு. யார் விளையாடுறாங்க? எது அப்பாவில் நீ சொன்ன. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மணி காலேஜ் பார்க்கிங்கு, கார் அந்த இடத்துல பார்க்கிங் விட்டு அந்த இடத்துல விட்டு. ஸோ இந்த அம்மணி காலேஜுக்கு போயிருக்கிறோம். கரிஷ்மா போயிருந்துட்டு பாருங்க. ஆமாம், மகாராணி காலேஜ் தான் அம்மணி காலேஜ் பேர். தான் அம்மணி காலேஜ். ரொம்ப டயர்டாகி போச்சு. அபிஷேக்கு ரொம்ப வெக்கப்படுறான் வீடியோ எடுத்து. அப்படி இப்படின்னு சுற்றுறான். பார்த்து எவ்வளோ நோண்டிங்களாங்கப்பா. இதெல்லாம் இப்படி சுற்றின்னு இப்படி போகணும். இது ரொம்ப கஷ்டம். இது 4-5 வாட்டி சுற்றிட்டேன் இது. ஆமாம், அப்பா நம்மளால முடியல. ஃபஸ்ட் சுஸ்தாயிட்டேன். இந்த கவர்மெண்ட்டு போய் அங்கே லெட்ரு கொடுத்து அந்த இடத்துல போய் லெட்ரு கொடுத்து அங்கேருந்து சுற்றி வந்து ரொம்ப டயர் ஆச்சு. கார் எங்கேயோ விட்டு வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்ரு உள்ள கார் நிற்க பார்க்கிங் பண்ணியிருந்தேன். எங்கேயோ 3 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 3 hours 4 hours ஆயிடுச்சுங்க வந்து. பாவம் அபிஷேக் வர ரொம்ப கஷ்டப்படுறான்.
அவனுக்கு பிரியாணி வேணுமா, பிரியாணி வாங்கி பார்த்தா அவனுக்கு பிடிக்கலையா. ஸோ ஐ வாண்ட் பிரியாணி டாட்டி அப்படின்னுறான். அவனுக்கு பிரியாணி இருந்தாலும் போதுமா. வேற ஏதோ சொன்னான்பா அவங்க அக்கா கிட்ட, சாகிறதுக்கு 10 நிமிஷம் இருந்தாலும் எனக்கு பிரியாணி தான் வேணும், சிக்கன் பிரியாணி மேலே அவ்வளோ ஒரு கிரேஸியாகிறான் அவன். அப்பா இனிமே வேலை முடிஞ்சிச்சு. கரிஷ்மாவுக்கு எம்பிஏக்கு அந்த அது என்ன லெட்டருமா அது லெட்டர் கொடுத்து வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட்டு அந்த சொல்லுமா அது என்ன க்ளைம் ஸ்லிப்பா சொல்லு, அது க்ளைம் ஸ்லிப் வந்துடும். வந்த பிறகு அப்படியே காலேஜ் எத்தனை போய் அதை கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு நவம்பராமா காலேஜ் ஸ்டார்ட். நவம்பர்லேருந்து எம்பிஏ மேடம் திருப்பம் ஸ்டூடெண்ட் ஆக போகிறாங்க. ஓகே 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 பாருங்க பாருங்க, இந்த மாதிரி தான் லேக்கு. இந்த லேக்கு தேங்க்யூ தேங்க்யூ. இது 18 கிளாஸில் இருக்குது. இது ஒரு டைமில் ஒன்றுமே இருக்காது. தமிழில் சந்தன தான் சொல்கிறாங்க. இது தமிழ் பேர் சந்தன மிஷின் ஏரின்னுவாங்க. சந்தன மிஷின் ஏரின்னுவாங்க. அப்படின்னா சந்தன மிஷின் என்ன, இங்கெல்லாம் வந்து சந்தனம் மரம், சந்தனம் என்ன சொல்லுவாங்க, சாண்டல்வுட் அந்த மரம் இருந்துச்சு ட்ரீங்க உள்ள, அதுக்கு தான் அந்த பேர் இருக்கும். ஆனால் இது தேங்க்யூ இங்கிலீஷில் தேங்க்யூ சதாஷி நகர். ஓகேவா, மேடம்க்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டுக்கிறாங்க. எங்கம்மா மூஞ்ச கம்மிம்மா. ஐயோ அப்படியே தலை ஆட்டாதீங்க, ஏன் ஆட்டுவீங்க தலை? அங்கே பாருங்க ஒருத்தர் ஃபுல்லு டயர்டாகி உக்காந்துக்கிறாரு, அப்படியே காட்டில் பறந்துருவார் மாதிரி இருக்குது. அவ்வளோ டயர்டில் இருக்கிறாரு. அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா சார்ஜ் ஆகும் அவருக்கு, இல்லைண்ணா? ரொம்ப ஃபுல்லு டீல் ஆகிட்டுக்கிறாரு. ஃபஸ்ட்டே கொஞ்சம் ரொம்ப டீலு, இன்னும் டீல் ஆகிட்டுக்கிறாரு.